Hi friends, welcome to Bionic BotZ. Update yourself. உங்கள் வீட்டில் ஸ்மார்ட் டிவி இருக்கா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த ஸ்மார்ட் டிவியை வச்சு தான் ஒரு சின்ன ட்ரிக்கை பண்ண போகிறேன். அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்க போது. ஏன்னா உங்கள் ஸ்மார்ட் டிவியில் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கவே மாட்டீங்க. அப்படி என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இதே போல் ஒரு ட்ரிக்கை வந்து நான் மொபைல் ஃபோன்லேயும் பண்ணி காமிச்சிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டிங் ஆவீங்க. அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த ஸ்மார்ட் டிவியை வச்சு தான் நான் அதை உங்களுக்கு ட்ரிக்கை வந்து உங்களுக்கு சொல்லி காமிக்க போகிறேன். வாங்க அது என்ன ட்ரிக்கு அப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் ஒன்று, எல்லாருமே இந்த ட்ரிக்கை நீங்கள் பண்ணிவிட்டு அது எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ யூஸ்வலாக அப்படின்னு பார்த்தோன்னா எல்லார் வீட்லேயும் ஸ்மார்ட் டிவி வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் டிவியோட யூசேஜ் அப்படின்னா ரொம்ப அதிகரிச்சிருச்சு சமீப காலங்களில். அப்படி இருக்கும்போது நம்ம ஃபேமிலியோடையோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஹாலிடேஸ் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஸ்மார்ட் டிவியில் போயிட்டு ஏதாவது ஒரு மூவிஸையோ இல்லை யூடியூப்பில் போயிட்டு சாங்ஸோ கேட்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்படி நினைக்கும்போது ஸ்மார்ட் டிவி ஃபுல் கண்ட்ரோலுமே ரிமோட் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஏதாவது சாங்ஸையோ மூவிஸையோ சர்ச் பண்ணுறதுக்கு ரிமோட்டை தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி நம்ம ரிமோட்டை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாகவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் ரிமோட்டை உடச்சிடலாம் அப்படின்னு கூட தோணும். அப்படி இருக்கும்போது தான் நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒரு ஐடியா எனக்கு தோணுச்சு. அப்போ ரிமோட்டை தூக்கி போட்டுட்டேன். அதுக்கு பதிலாக என்கிட்ட இருந்த ஒரு மவுஸ் அப்புறம் என்னோடய லேப்டாப் கீபோர்டையும் எடுத்துக்கிட்டேன். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் கேபிள்ஸ் 2 வந்து எடுத்துக்கிட்டேன். அது வந்து நம்ம நார்மலாக டிவியிலேருந்து பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணுற எக்ஸ்டென்ஷன் கேபிள். இது உங்கள்கிட்ட இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க, இது அவ்வளோ அவசியம் இல்லை. அதுக்கடுத்ததாக என்னோடய மவுஸ் அப்புறம் என்னோடய லேப்டாப் கீபோர்டு. இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் கீபோர்டு தான். 2த்தையும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து இந்த மவுஸோட மேல் யூஎஸ்பி போர்ட்டை வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் கேபிளில் இருக்கிற ஃபீமேல் யூஎஸ்பி போர்ட்டோட கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இந்த மேல் போர்ட்டை தான் நம்ம டிவியில் கனெக்ட் பண்ண போகிறோம். நான் அதை எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதே போல் கீபோர்டோட மேல் போர்ட்டையும் யூஎஸ்பி எக்ஸ்டென்ஷனோட ஃபீமேலோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ 2 மேல் போர்ட் இருக்குது. அதை நம்ம டிவியில் இருக்கிற இந்த 2 ஃபீமேல் போர்ட்டோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்கு, அதாவது எப்போவுமே ஈஸியாக கனெக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறேன். மற்றபடி நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் டிவியோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் டிவியை ஆப்ரேட் பண்ணுறேன், அதுவும் என்னோடய மவுஸ் அண்ட் கீபோர்டை யூஸ் பண்ணி. இது நார்மலாக என்னோடய லேப்டாப்பையோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ நான் யூஸ் பண்ணுற மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இது இப்போது நான் எந்த ஒரு மூவிஸாக இருக்கட்டும் இல்லை யூடியூப்பில் போய்ட்டு எதை சர்ச் பண்ணணுன்னாலும் ரொம்ப ஈஸியாக நான் சர்ச் பண்ண முடியுது. ஏன்னா மவுஸ் அண்ட் கீபோர்ட்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாகவே என்னால் சர்ச் பண்ண முடியுது. இந்த மாதிரி உங்களுக்கு வயர்டு மவுஸ் அண்ட் கீபோர்ட்ஸை யூஸ் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ளூடூத் மவுஸ் அண்ட் கீபோர்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ப்ளூடூத் டிவைஸை டிவியில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வயர்லெஸ்ஸாகவும் கனெக்ட் பண்ணலாம். அது இன்னமும் உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓகே, நம்ம இதை பண்ணி காமிச்சிட்டோம். இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் புது புது ட்ரிக்ஸ் அப்புறம் பல இன்ஃபர்மேஷன் அப்புறம் புதுசான ஐடியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நாங்கள் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதனால் ப்ளீஸ் ஸ்டே வித் Bionic BotZ and don't forget to subscribe our channel. Until then, it's bye from Karthik.